இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுனாமி ஆழி பேரலை பாதிப்பின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் வெள்ளி கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூணில் தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்கிட கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். தமிழகத்துல கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி என்னும் ஆழி பேரலை ஏற்பட்டு தமிழக கடலோர பகுதிகளில் ஏராளமானவர்கள் பலியானாங்க. இதுல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் அந்த ஆழி பேரலையில உயிரிழந்தாங்க. இந்நிலையில அதனுடைய 20வது ஆண்டு இன்று கடலூர்ல அனுசரிக்கப்படுது. கடலூர் வெள்ளி கடற்கரையில உள்ள நினைவு தூணுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கட்சி தொண்டர்களிடையே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் அந்த நினைவு தூண்ல மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி கடல்ல சென்று கடல் மாதாவுக்கு பால் ஊட்டி மலர் தூவியும் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து கட்சி தொண்டர்களும் மாவட்ட தலைவர்களும் அந்த பேரணியா இந்த அஞ்சலியான நிகழ்ச்சியானது நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.